ஒரு தாமரையிலிருந்து இந்த உலகமே உருவானது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஆனால் அந்த தாமரையின் உள்ளே மறைந்து இருந்தது மனித குலம் அறியாத ஒரு இருண்ட ரகசியம். பத்ம புராணம் வெறும் புராணம் அல்ல, அது ஒரு எச்சரிக்கை. இன்று அந்த அதிர்ச்சி உண்மையை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். கதை ஆரம்பம் காலம் தொடங்குவதற்கு முன் எங்கும் இருள் மட்டுமே இருந்தது. ஒளி இல்லை, உயிர்கள் இல்லை. அப்போது பிரபஞ்சத்தின் நடுவில் ஆதிசேஷன் மீது மகாவிஷ்ணு யோக நித்திரையில் இருந்தார். அவரின் நாபியிலிருந்து மெதுவாக ஒரு தாமரை மலர் வெளிவந்தது. அந்த தாமரையின் மேல் தோன்றினார் பிரம்மா. ஆனால் பிரம்மாவுக்கு ஒரு கேள்வி மட்டும் இருந்தது: நான் யார்? அவர் சுற்றி பார்த்தார், ஆனால் எங்கும் வெறும் இருள். திடீரென ஒரு மர்மக்குரல்: தவம் செய். 1000 வருடங்கள் தவம் செய்த பிறகு பிரம்மாவுக்கு உண்மை தெரிய வந்தது. அவர் உலகத்தை படைக்க வேண்டும். முதல் திருப்பம் ரகசியம். உலகத்தை படைக்க ஆரம்பித்த பிரம்மா முதலில் தேவர்களை உருவாக்கினார், பிறகு மனிதர்களை, மலைகள், கடல்கள், விலங்குகள். ஆனால் ஒரு தவறு நடந்தது. பிரம்மாவின் அகங்காரம் அதிகரிக்க ஆரம்பித்தது. இந்த உலகை படைத்தது நான். அந்த ஒரு எண்ணம் பிரபஞ்சத்தை நடுங்க வைக்கியது. திடீரென தாமரையின் கீழே இருந்த இருள் உயிர் பெற்றது. அங்கிருந்து எழுந்தான் ஒரு அரக்கன். அவன் பெயர் மோகாசுரன். அவன் மனிதர்களின் மனதில் பேராசை, பொய், கோபம் விதைக்க ஆரம்பித்தான். 2ஆம் திருப்பம் மனித குலத்தின் வீழ்ச்சி. மோகாசுரன் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்தான். மக்கள் உண்மையை மறந்தார்கள். பணம், அதிகாரம், ஆசை, அதற்காக ஒருவரை ஒருவர் அழிக்க ஆரம்பித்தார்கள். தேவர்கள் கூட பலவீனமானார்கள். அப்போது பிரம்மா உணர்ந்தார், நான் செய்த அகங்காரத்தின் விளைவு இது. உடனே அவர் மகாவிஷ்ணுவை வேண்டினார். பிரபஞ்சம் முழுவதும் ஒரு பெரிய ஒளி தோன்றியது. மகாவிஷ்ணு கண்களை திறந்தார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை எல்லோரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது: அரக்கன் வெளியே இல்லை, அவன் மனித மனதுக்குள் இருக்கிறான். மோகாசுரனை அழிக்க யாராலும் முடியவில்லை, ஏனெனில் அவன் ஒவ்வொரு மனிதனின் ஆசையாக மாறிவிட்டான். அப்போது விஷ்ணு ஒரு ரகசியத்தை கூறினார்: அகங்காரம் மறைந்தால் அரக்கனும் மறைந்து விடுவான். அந்த ஒரு உண்மை உலகத்தை மாற்றியது. முனிவர்கள் தவம் செய்தார்கள். மனிதர்கள் உண்மையை தேட ஆரம்பித்தார்கள். மோகாசுரன் மெதுவாக பலவீனமானான். இறுதியில் அவன் மீண்டும் இருளுக்குள் மறைந்தான். ஆனால் பத்ம புராணம் ஒரு எச்சரிக்கை சொல்கிறது: அகங்காரம் மீண்டும் வந்தால் மோகாசுரனும் திரும்பி வருவான். முடிவில் இந்த உலகில் மிகப்பெரிய எதிரி வெளியில் இல்லை, அது மனித மனதுக்குள் இருக்கும் அகங்காரம். அதனால்தான் பத்ம புராணம் வெறும் கதையாக இல்லாமல் வாழ்க்கைக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. இன்று கூட அந்த தாமரை மலர் பிரபஞ்சத்தின் எங்கோ அமைதியாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற அரிய உண்மை புராண வரலாறுகளை காண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். ஓம் நம சிவாயே.